தாவேக்காவினுடைய அந்த கட்சியினுடைய நிலை இப்போ எப்படி இருக்கு? ஒட்டுமொத்த அரசியல் சினாரியோல களத்திலேயே இல்லாத ஒரு கட்சியாக இன்னும் சொல்ல பரிதாபத்திற்குரிய நிலையாக இருக்கிற கட்சி தான் தாவேக்கா தான் சார். சார் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே பயங்கரமா புலம்பல்ல இருக்கார். என்ன கட்சி இது? இதான் நான் முதலே சொன்னோம். எந்த மாதிரியான கட்சி இது? செங்கோட்டையனுக்கு இது கடுமையான அதிருப்தி. கடுமையான அதிருப்தி சார். நாஜில் சம்பத் இந்த பிரச்சார குழுவில் அவரோட பேர் இல்லை. யாரை வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்க? எனக்கு புரியல. யாரை வச்சு பிரச்சாரம் பண்ணி? இப்போ இந்த சிபிஐ விசாரணை அந்த மாதிரியான நெருக்கடிகள் அதுக்கு ஒரு காரணமா இருக்கா? இல்லை இந்த பட வெளியீட்டில் உள்ள சில சிக்கல்கள் உண்டாயிருக்க அது காரணமா இருக்கா? என்ன காரணம்? ஒன்று ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு சொல்லக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி ஒருவேளை அழைக்கப்பட்டு அவருக்கும் இந்த ஒருவேளை விசாரணை போனுச்சுன்னா இந்த கட்சி இன்னும் மேலும் தொய்வடையும். விஜய் நிச்சயமாக ஒரு பயங்கர ப்ரெஷரில் இருப்பார். ஒரு பக்கம் அவரோட படம் ரிலீஸ் ஆகலை, இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்படுறோம், இன்னொரு பக்கம் ஐடியில் வந்து அவருக்கு ஃபைன் போட்டது சரிதான்னு தீர்ப்பு வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு எல்லா பக்கமும் நம்மளை அடிக்கிறாங்க. எப்படி டிடிவி தினகரன் வந்து விஜய்னு காமிச்சு எனக்கு என்டிஏல போய் ஒரு மாதிரி செட் ஆகுறாரோ அதே மாதிரி விஜயை காண்பிச்சு நமக்கு அல்டிமேட்டா நம்ம வந்து இதனால விஜய் பயனடைகிறாங்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி பயனடைவோங்கிற ஒரு புள்ளிக்கு காங்கிரஸ் நகர்றாங்க. ஸோ காங்கிரஸ் இனிமேல் தாவேக்க காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா அது முடிஞ்சிருச்சு. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை குழுவினுடைய முதலாவது ஆலோசனை கூட்டம் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த கட்சியை பொறுத்தளவில் கட்சியினுடைய தலைவருக்கு நெருக்கடி, சிபிஐ விசாரணை 2 முறை அவர் ஆஜராகிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பட வெளியீட்டில் சிக்கல்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த தாவேக்காவினுடைய அந்த கட்சியினுடைய நிலை இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் விசாரித்த அளவில் அல்லது நீங்கள் ஒரு பார்வையாளராக அரசியல் விமர்சகராக பார்க்குற அளவில் நமக்கு தெரியும் இன்னும் தேர்தலுக்கு 100 நாட்கள் கூட இல்லை. பிப்ரவரி 3ஆவது வாரத்திலாம் தேர்தல் அறிவிப்பு வரலாம். போன வாட்டி பிப்ரவரி 26ஆம் தேதி வந்துச்சு 2021. அதற்கும் 2014 மார்ச் 4ஆம் தேதி வந்தது அறிவிப்பு. வந்த உடனே எம்சிசி வந்துடும், எல்லா கட்சிகளும் பரபரப்பாக கேண்டிடேட் செலெக்ஷனு, நீங்கள் நாமினேஷன் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப பரபரப்பான ஒரு காலகட்டம். ஜனவரி கிட்டத்தட்ட முடிய போகுது சார். ஜனவரி முடிய போகுது. எல்லா கட்சிகளுமே ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து கூட்டணி கட்சிகள் அவங்கள எப்படி ஒன்று சேர்க்கிறது. இப்போ அதிமுக இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வராங்க, அது மிக குறிப்பாக பிரதமர் மோடி அவங்க வரும்பொழுது 23ஆம் தேதி மேக்ஸிமம் எல்லாத்தையும் மேடையில் ஏற்றிடணும் அப்படின்னு ரொம்ப முனைப்போட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் திமுக கூட்டத்தில் இருக்க சிக்கல் வந்து எல்லாருமே அதிகமான சீட்ஸ் இந்த வாட்டி கேட்பாங்களோ, காங்கிரஸ் ஒரு பக்கம் வந்து அதை எப்படி சரி பண்ணுறது, காங்கிரஸை கேட்டால் விசிக்கு அவங்க கேட்பாங்க, விசிக்கு கேட்டால் கம்யூனிஸ்ட் அடுத்து நாங்கள் மட்டும் என்னன்னு கேட்பாங்க, அடுத்து மதிமுக கேட்பாங்க, சின்ன சின்ன கட்சிகள் கூட ஒன்று மட்டும் கொடுத்தீங்க போனாடி தான் 2 கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு நிலையாக போயிட்டு இருக்கு. மற்ற கட்சிகளுமே வந்து யார் கூட போகலாம், யாருடன் சேரலாம், இணையலாம், இதில் காம்ப்ரமைசஸ்லாம் எப்படி வரும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. சீமான் ரொம்ப தெளிவான ஒரு பாதையில் இருக்கார். அவர் வந்து நான் இப்போயே கேண்டிடேட்ஸ்லாம் அறிவிச்சிட்டேன், அடுத்தடுத்தாக நான் முடிச்சுட்டு நான் மேலே பிரச்சாரத்துக்கு போயிடுவேன், நான் எல்லா மாநாடும் முடிஞ்சிருச்சு, தண்ணீர் மாநாடு அந்த மாநாடெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ மக்களை சந்திச்சு நான் பேச வேண்டியதா அப்படிங்கிறது. ஒட்டுமொத்த அரசியல் சினாரியோவில் களத்திலேயே இல்லாத ஒரு கட்சியாக இன்னும் சொல்ல பரிதாபத்திற்குரிய நிலையாக இருக்கிற கட்சி தான் தாவேக்கா தான் சார் சொல்லுவேன். ஏன்னா விஜய் வந்து போன ஈரோடு ஸ்பீச்சில் சொன்னார், களத்தில் இல்லாதவர்கள் பற்றிலாம் என்கிட்ட நான் ஏன் பேசணும்னு சொல்லி சொன்னார். அவர் பேசி 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதமாக இந்த கட்சியோட செயல்பாடு என்ன? புதிய வருடத்திற்கு வாழ்த்து, நியூ இயர் வாழ்த்து, பொங்கலுக்கு வாழ்த்து, அதில் கூட கான்ட்ரோவர்சி, அது தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கான்ட்ரோவர்சி. அதை தாண்டி 2 குழு போட்டிருக்காங்க. ஒன்று கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழு, அந்த குழு போட்டு கிட்டத்தட்ட இப்போ 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அதற்கு பிறகு நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான ஒரு குழு. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவை நோக்கி யாரேனும் இது வரைக்கும் போயிருக்கிறாங்களா? தினகரன் அவர்கள் மட்டும் சொல்லிட்டு இருந்தார். தினகரன் வந்து நான் போயிடுவேன் ஒன்று காமிச்சிட்டே இருந்தார். அவர் இப்போ கடைசியாக என்டிஏக்கு போயிட்டாருங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. அவர் நான் சொல்ல மாட்டேங்க, அவங்க தாங்க சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல இருக்காரு. ஓபிஎஸ் அவர்களுமே வந்து என்ன நிலையில் இருக்கார் அப்படிங்கிறது இப்போது அவருமே தினகரன் மாதிரி தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
எடப்பாடி கூட கன்சிடர் பண்ணலாம். இல்லாட்டி கூட அவருக்கு கடைசி ஆப்ஷனா ஒருவேளை விஜயா இருந்தா கூட கடைசி ஆப்ஷனா தான் வச்சிருக்காரு. பாமக ராமதாஸ் அவர்களும் வந்து என்டிஏக்குள்ளே அகாமடேட் பண்றதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இல்லாட்டி திமுக பக்கம் போகலாமா? திமுக பக்கம் போனா விசிக்கு என்ன சொல்லுவாங்க? அந்த யோசனை தான் இருக்கே தவிர விஜய் விஜய் பக்கம் விஜய் வர்றதுக்கான பக்கம் யோசனை வந்து ரொம்ப இல்ல. ரொம்ப லாஸ்ட் ஆப்ஷன் வேற வழியே இல்லப்பா, போக்கிடமே இல்லைனா கூட என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இந்த கூட்டணிக்காக அமைக்கப்பட்ட குழுவை நோக்கி சின்ன சின்ன அமைப்புகள் கட்சிகள் கூட யாரும் வந்தார்கள் என்றால் யாருமே வரல அப்படிங்கிறத பார்க்குறோம். இல்லை இவங்க போய் யாராவது அணுகுனாங்களான்னு கேட்டு யாரையும் அணுகல. அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்கு. சரி, இன்னைக்கு தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழு, தேர்தல் பிரச்சாரத்திற்கான குழு. நீங்க செங்கோட்டையன் அவர்கள் போகும் பொழுது நம்மளே பேசணும். செங்கோட்டையன் அவர்கள் பெரிய அனுபவசாலி. ஜெயலலிதா அவர்களுடன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ரூட் எல்லாம் போட்டு கொடுப்பாரு. நல்ல ஒரு பயங்கரமான அசட்டா அவர் இருப்பாரு. ரொம்ப ஒரு மைக்ரோ ஒர்க் பண்ணவர் அப்படி. இந்த குழுவிலையும் வழக்கம் போல புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, 3வது செங்கோட்டையன். அப்போ இந்த குழுவும் புஷி ஆனந்தின் தலைமையின் கீழ் வேலை செய்யும். இல்ல சார், அது இயல்பா தானே சார். இப்போ அவர் சீனியர் லீடரா இருக்கலாம் சார். நீங்க கட்சிக்கு பொதுச் செயலாளருங்கிற போஸ்டிங்க்குன்னு ஒரு கரெக்ட் தான் சார். நீங்க பிரச்சார குழுவோட தலைவராக செங்கோட்டையன் இருப்பாரு. அவர் முதல்ல அவங்க போட்ட மாதிரி ஒருங்கிணைப்பு குழு போட்ட மாதிரியே என்னுடைய பார்வையின் கீழும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பார்வையின் கீழும் இந்த குழு இயங்கும்னு நீங்க பொதுவாக போட்டுட்டு செங்கோட்டையன் அவர்களை முதல்ல போட்டிங்கன்னா கூட சிக்கல் இல்லை. சார் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே பயங்கரமா புலம்பல்ல இருக்கார். இது என்ன கட்சி? இது இதான் நான் முதலே சொன்னோம். எந்த மாதிரியான கட்சி இது? யார் கூடயும் பேச முடியல. அன்னைக்கும் இன்னைக்கும் எந்த மாற்றம் இல்லை சார். இன்னைக்கும் மாவட்ட செயலர் தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சா நான் சொல்றது அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த 4 மாவட்டங்கள் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாவட்டத்திற்கு மாவட்ட செயலர் ஃபோன் பண்ணாலும் அவன் என்ன சொல்றா, அண்ணே நீங்க ஃபோன் பண்ணாதீங்க, அதை இருந்தாலும் புஷி ஆனந்த்கிட்ட பேசுங்க. இல்ல அவங்க சொன்னாதான் நான் பேசுவேன். சரி, ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, அவர் ஃபோன் எடுக்கல, புஷி ஆனந்த் வந்து ஃபோன் வருது, ஏன்னா மாநிலத்தில் ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க நான் அவனை தானே கூப்பிட்டு நீங்கள் என்ன எடுக்கிறீங்க? இல்லைங்க அவன் என்கிட்ட சொன்னா, ஓ நீங்கள் பேசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பர்மிஷன் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் செங்கோட்டையனுக்கு கடுமையான அதிருப்தி சார். இது வந்து என்ன விதமான கட்சி, இது என்ன மோடில் ஒர்க் பண்ணுதுங்கிறது தெரியல. நான் முதலே சொன்னேன், செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு விஜய் பார்த்துட்டாரு. அதற்கு பிறகு எத்தனை முறை விஜய் பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். அவர் பனையூருக்கு போறாரு. பனையூருக்கு விஜய் வந்தால் தானே பார்க்க முடியும். அவர் பனையூருக்கு வர்றதுங்கிறது ஒரு பெரிய செய்தியாக மாறிட்டு இருக்க காலம் இது. வேற எங்கே பார்க்க முடியும்? நீலாங்கரை வீட்டுக்கு வந்து புஷி ஆனந்துக்கு தான் அக்சஸ் இருக்கு. அதை தாண்டி பொருளாளர் வெங்கட்ரமனுக்கு அக்சஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜான் ஆரோக்கியசாமிக்கோ இல்லை ஆதவ அர்ஜுனா கூட அக்சஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்க தான் ரொம்ப காலமாக இருக்கிற காரணம் தான் அக்சஸ் இருக்கு. செங்கோட்டையன் அவர்களாலும் நீலாங்கரை வீட்டுக்குலாம் போக முடியாது. இப்போ விஜய் பார்க்கணும்னா எப்படி பார்ப்பார்? இல்லை தொலைபேசியில் கூப்பிட்றாருன்னா விஜய் மறுபடியும் சொல்லுவார், அண்ணன் நீங்கள் இருந்தாலும் புஷி ஆனந்த் பேசுங்க, ஜான்கிட்ட பேசுங்க. அவர் ஒரு கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்துக்கு வந்து விஜய் வச்சு பேசணும்னு நினச்சா கூட, ஜான் நீங்கள் வந்து இங்கே உட்காருங்க, புஷி ஆனந்த் இங்கே வந்து உட்காருங்க, ஆதவ் இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னா மன விட்டு பேசக்கூட முடியல. என் தலைவர்கிட்ட நான் சில விஷயங்கள் எடுத்து பேசணும்னு நினைக்கிறேன், நான் கேண்டிடேட்ஸ் போடணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு முடியலை. இதை தாண்டி செங்கோட்டையன் அவர்கள் பனையூருக்கு வரும்பொழுது ஒரு 2 பஸ் வந்துச்சு. அவரோட ஆதரவாளர்களாக வந்தவர்கள் எல்லாருமே வந்து புஷி ஆனந்த் கை கொடுத்தலாம், வரவேற்றலாம், உள்ள கூட்டிகிட்டு போனார். அவங்களுக்கு பொறுப்பு போடுங்க, ஒன்றியத்தில் போடுங்க, நகரத்தில் போடுங்க, பூத் கமிட்டியில் போடுங்க, அதெல்லாம் போட முடியாது. சரி, நான் கேண்டிடேட்ஸை கூட்டிகிட்டு வர்றேன், அவங்கள போடுங்க, அது போட முடியாது. நான் 2 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா யார் வியாபாரம் பார்க்குறது? சரிங்க, பூத் கமிட்டியில் ஆட்கள் இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த கட்சியோடைய எப்படி செயல்படும் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ தேர்தல் அறிக்கைக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்ல பார்த்தா இப்போ செங்கோட்டையன் இதை சகித்து கொண்டு வேற வழி இல்லாமல் தான் இருக்கும், அவன் அட்ஜஸ்ட் பண்ணி இதை எப்படியாவது ஒரு சார் இப்போ உடனே போக முடியாதுல. 4 மாதம் 3 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. இந்த நேரத்தில் கோச்சிக்கிட்டு போனால் என்ன நடக்கும்? அவருக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் எடப்பாடிகிட்ட அவர் வந்து பிரச்சனை பண்ணி தான் வெளியே வர்றாரு. என்டிஏக்கு போக முடியாது, ஏன்னா அந்த கூட்டணியில் எடப்பாடி அவர்கள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஈகோவில் தான் வெளியே வர்றாரு. வேறு எங்கே போவார்? திமுகவும் டோர் க்ளோஸ்டு. அப்போ தாவேக்க தான் அவர் வழி இல்லாமல் போய் சேர்றாரு. அது நடக்குது. நாஞ்சில் சம்பத் இருந்த ஒரே ஒரு ஆசை என்ன? இப்போ இந்த 4 கூட்டம் பேச அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். 4 கூட்டங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். அதை கூட திமுக இருக்கிறவங்க சில பேர் தடுக்கிறாங்க. அதை முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சர் யாரும் கேட்டுக்காமல் இருக்காங்க. எனக்கு அறிவு திருவிழான்னு கூப்பிட்றாங்க, அறிவு திருவிழா என்ன பேச எனக்கு நிராகரிக்கிறாங்க கடைசி நேரத்தில். எனக்கு என்னுடைய இது வந்து ஸ்ட்ராங் ஏரியா வந்து பேசுறது தான். அந்த பேச்சை எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறேன். அதை கூட திமுக மறுக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு தான் தாவேக்கு போகிறார். இந்த பிரச்சார குழுவில் அவரோட பேர் இல்லை. யாரை வச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்க? எனக்கு புரியல, யாரை வச்சு பிரச்சாரம் பண்ணி. சரி, கூட்டணியில் இல்லைங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. சரி, நாஞ்சில் சம்பத் யாருக்கு கூட்டணி பேசிட போறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஆதவ அர்ஜுனா பேர் இல்லை. அவர் வந்து தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், ஆனால் அவரோட பேர் இல்லை. இதில் நாஞ்சில் சம்பத்தோட பேர் இல்லை. அப்போ யாரை வச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்க? ஒரு கேள்வி இருக்கு. என்ன இது பொருளோ அதுக்கு பொருத்தமான ஆட்கள் அந்த குழுவில் இல்லை. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பண்ணுறாங்க சார். நீங்கள் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 5 தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டார். ஒரு 5 அறிவிப்புகளை விட்டுட்டார். மகளிருக்கும் வந்து இலவச பேருந்து மாதிரி ஆண்களுக்குமான இலவச பேருந்து, நீ 1000 ரூபா கொடுக்குறேன், நான் 2000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு அதே மாதிரி இலவச வீட்டு மனை வாங்கி நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 திட்டங்கள் கொடுத்துட்டார். இப்போ எல்லாருடைய கேள்வியும் என்னவா இருக்குன்னா, அன்னைக்கு விவாதங்களை என்ன எழுதுனா,
முதலமைச்சர் ஸ்டாலின் 1000 ரூபா கொடுக்குறாரு. அவங்களும் திமுக தேர்தல் அறிக்கை வரும்போது அது 1500 மாறப்போதா 2000 அது மாறி தான் ஆகணும். அந்த இனிமேல் அந்த ஸ்கீம்லாம் விட்டுட்டு நீங்க வெளியே வர முடியாது. கொடுத்து தான் ஆகணும். எல்லா ஸ்டேட்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து 2000 சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாரு. விஜய் என்ன சொல்ல போறார்? விஜய்க்கான ஸ்டாண்ட் என்ன? 3000 சொல்லுவாரா? இல்ல இது கொடுக்கவே தப்புங்காரா? தப்பும்பாரா? அந்த குழப்பம் வந்து கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கே இருக்கு. நீங்க ஒரு அறிக்கையை உட்கார வச்சிருக்கீங்கன்னா அவங்க நம்மளோட ஓட்டர்ஸ் யாருங்க? நம்மளோட ஓட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கக்கூடிய ஜென்சி ஓட்டர்ஸ். அது தலைவரே சொல்றாரு. இந்த வாக்காளர்கள் தான் நமக்கு முக்கியமான வாக்காளர்கள் பெண்கள். இப்போ அவங்கள சில நேரம் பேட்டி எடுக்கும்போது இல்லை நாங்கள் இலவசங்களுக்கு எதிரானவர்கள், எங்கள் தலைவர் வந்து இலவசங்களையே வெறுக்கிறவர், சீமான் மாதிரி அந்த லைனை எடுத்தா அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் வாக்கள் என்ன? அப்போ இதை ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிற 1,31,00,000 மக்கள் பெண்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? புதுமை பெண் திட்டம்னு அதில் வந்து கல்லூரி போகிற மகளிர் வாங்குறாங்க, பசங்க வாங்குறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம்னு 1000 ரூபா அவங்க வாங்குறாங்க. இந்த திட்டம்லாம் இருக்குமா இருக்காதா? ஏன்னா இது வந்து விஜயோட கோர் ஓட்டர்ஸ். இன்னும் சில பேர் சொல்கிறேன் சார், அவங்க என்னன்னா இந்த 1000 ரூபா கிடைக்காட்டி கூட பரவாயில்ல விஜய் நான் ஓட்டு போடுவேன், இல்லை அந்த 1000 ரூபா வாங்கிட்டு கூட ஓட்டு போடுவேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அதே மாதிரியான ஒரு மோடுக்கு போவாங்களா? 1,30,00,000 மகளிரும் விஜய் தான்ப்பா சரியான ஆள், எனக்கு இந்த 1000 ரூபா வேணவே வேணாம்ப்பா, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. மகளிர் விடியல் பயணம் ஒன்று போயிட்டு இருக்கு. அது வந்து எடப்பாடி நான் ஆண்களுக்கும் சொல்லிட்டாரு. விஜய் இப்போ என்ன சொல்ல போறாரு? பொது போக்குவரத்தை எல்லாருக்கும் ஃப்ரீ. இனிமேல் இவங்க வந்து ஒரு லிமிடெட் பஸ்ஸஸ் தான் விடுறாங்க. நீ ஏசி பஸ்ல கூட ஏறுங்க, நீங்க தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் போயிட்டு தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் ஏறி எங்க வேணாலும் இறக்குங்க, நீ அடுத்த ஸ்டேட்டு போனாதாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்ல போறாரா? இல்லை அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுப்பா, ஏற்கனவே லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு லைன் எடுக்க போறாரா? இந்த தேர்தல் அறிக்கை குழு என்ன செய்ய போகுது? இப்போ நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன திட்டமிடல் ரொம்ப குறைவான ஆட்கள், ஆனால் வந்து களத்துல இல்ல, செயல்பாடு இல்லை சார். இன்னொன்று அதுக்கு காரணம் கேட்குறேன் சார். நான் கேட்க இந்த காரணம் தான். இப்போ இந்த சிபிஐ விசாரணை அந்த மாதிரியான நெருக்கடிகள் அதுக்கு ஒரு காரணமா இருக்கா? இல்லை இந்த பட வெளியீட்டில் உள்ள சில சிக்கல்கள் உண்டாயிருக்க அது காரணமா இருக்கா? என்ன காரணம்? ஒன்று, இந்த மாதிரியான சிக்கல் வராதுன்னு விஜய் நினைச்சிருந்தாருன்னா விஜய் அரசியலுக்கு அன்ஃபிட். நான் சொல்லுவேன் வரும். இதை சார் நான் என்ன சொல்கிறேன், தேர்தலில் இதை விட மோசமாக வரும். நீங்கள் எலெக்ஷனில் கேண்டிடேட்ஸ் போட்ட பிறகு உங்கள் கேண்டிடேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் அப்புறம் நம்ம பேசுவோம். ஸோ இந்த நேரத்தில் 2 பிரச்சனை, பிரதானமான பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஜனநாயகன் பிரச்சனை. இன்றைக்கி கூட இப்போ நம்ம பேசிட்டு இருக்க தருணத்தில் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் மறுபடியும் விசாரிக்கப்படுகிறது. அது வந்து என்ன தீர்ப்பு வருது அப்படிங்கிறது ஒன்று. இந்த பக்கம் சிபிஐ விசாரணை. அவர் என்ன நினைச்சாரு, நம்மளை அழைக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சிருந்தாங்க. அப்புறம் எப்போ டெல்லிக்கு அது மாற்றப்பட்டதோ அப்பொழுது விஜயும் கண்டிப்பாக அழைக்கப்படுவாங்க. சாட்சி விசாரணை தாங்க, என்னங்க பெருசாக கேட்ட போகிறாங்க. முதல் நாள் 7 மணி நேரம், நேற்று ஒரு 5.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 12.5 மணி நேரம் விஜயை விசாரிச்சிருக்காங்க. நேற்று வந்து முக்கியமான செய்தி, குற்றப்பத்திரிகையில் விஜயின் பெயரும் சேர்க்கப்படலாம். அது வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபராகவா அல்லது சாட்சியாக சேர்க்கப்படலாமாங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் அவருடைய பேரும் சேர்க்கப்படலாம். மற்றவங்க எல்லாரோட பேரும் இருக்கும். இப்போ A1 A2 A3ங்கிறதெல்லாம் போக போதானா இல்லை கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. நீங்கள் என்னதான் வந்து சீட்டர் வெளியே வந்து நாங்கள் எல்லாம் விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் எல்லாம் சொல்லிட்டோம், நீதி வெல்லும் நீங்கள் சொன்னீங்கனாலும் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே விஜயை வேற மாதிரி யோசிக்க வச்சிருக்கும். ஏன்னா நேற்று கேட்கப்பட்ட கடுமையான கேள்விகள்லாம் ஒன்று, இது அன்னைக்கும் கேட்டாங்க, நீங்கள் காலதாமதம் வந்ததுக்கு காரணம் என்ன? ஆனால் அன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சொன்னவங்க யாரும் அந்த பதிலை சொல்லாமல் விஜய் வந்து எல்லா கேள்வியும் ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணாருன்னு ஒரு லைன் எடுத்தாங்க. நேற்று வந்து வேறு வழி இல்லை, எல்லாருமே வந்து உண்மையில் என்ன நடந்திருக்க கூடும் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அது ஒரு முக்கியமான கேள்வி. மேலே நீங்கள் நின்று பேசும் பொழுது கீழே ஒரு மோசமான அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு எந்த தருணத்தில் தெரியும்? இதை விஜய் வந்து மறைக்க முடியுமா? ஏன்னா ஆம்புலன்ஸ் வரும்பொழுது முதல்ல வரை நக்கல் பண்ணாரு, ஆம்புலன்ஸ் விட்டாங்க பார்ப்போம் நம்ம கூட்டத்தில் நக்கல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கொடிப்பட்ட ஆம்புலன்ஸ் தம்பா விடுங்கப்பான்னு சொல்கிறார். அதே நேரத்தில் அது ஒரிஜினல் கீழே இருந்து வந்து அஸ்மிதாங்கிற குழந்தை காணா போயிருச்சுங்க, அந்த குழந்தையை நீ காப்பாற்றணும், நம்ம நீங்கள் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். உங்களோட பவுன்சர் ஓடி வந்து சார் க்ரௌட் பஸ்ட் ஹோகையா சார் சொல்லி கத்துறாரு. அதை ஒரிஜினல் ரேபிட் அப்னு சொல்கிறார். இவ்வளவுமே எனக்கு தெரியாதுங்க, நான் பாட்டு பாடுறக்கா வந்து 10 ரூபா பாலாஜி நான் பாட்டு பாடணும், அதுதான் எனக்கு முக்கியம், நீங்கள் எப்படி இருக்க முடியும்னு கேட்குறாங்க. அவங்க உங்கள் ஸ்கிரிப்டை நீங்கள் முடிச்சுட்டு போகணுங்கிறதா உங்களுடைய நோக்கமாக இருந்ததா? இல்லை இந்த க்ரௌடை சீக்கிரமாக கிளியர் பண்ணணும், கீழே வந்து ஆம்புலன்ஸ் நிறையா வந்துட்டு இருக்கு, ஏதோ ரொம்ப பிரச்சனை ஆகுது. அந்த கேள்விகள் பார்க்கறது எல்லாமே இந்த கேள்விகள் கேட்டிருக்க கூடுங்கிற ஒரு தகவல். ஆமாம், தகவல் அடிப்படையில் சார். அவங்க கட்சியே தகவல் கட்சி தானே, எல்லா தகவல் வந்து தானே இருக்கும். அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கும்போது நமக்கு தகவல் கிடைக்காதா? ஏன்னா எல்லாருமே உறுதிப்படுத்தாங்க இந்த கேள்வி. சார் இன்னொரு சாட்சியாக இருந்தாலும் இந்த கூட்டம் என்பது விஜயோடைய கட்சி கூட்டம். இது அவர் ரெஸ்பான்சிபிள் சார். அவருக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்றாரு. இப்போ டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களையும் விசாரிக்கிறாங்க, ஜோஸ் நிர்மல்குமார் அவங்களையும் விசாரிக்கிறாங்க. விஜயோட இப்போ தவிர்க்க சொல்றது என்ன, எங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருந்தது. விஜய் அவங்க 2 பேர்ட்டையும் நான் விசாரிச்சிட்டோம், காவல்துறை அதிகாரிகள்கிட்ட விசாரிச்சிட்டோம். அவங்க நாங்கள் 500 காவல்துறை கொடுத்தோம், நாங்கள் போதுமான அளவு காவல்துறை போட்டிருந்தோம், கடைசியில் ஆம்புலன்ஸில் கூட ஏற்றி விட்டது அவங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க, வீடியோஸ் காமிக்கிறாங்க. நீங்கள் பாதுகாப்பு குறைபாடுங்கிறது எந்த தருணத்தில் ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு உள்ளே வரும்போதே பாதுகாப்பு குறைபாடு இருந்தால் உங்களால் போலீஸை பார்க்கவே முடியலையா? இல்லை போலீஸ் வேற எங்கேயாவது போயிட்டாங்களா? அது ஒன்று.
ஆளுங்கட்சி சார்பாக ஏதாவது நீங்க வேணும்னே பண்ணாங்க நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஏன்னா அவர் முதல் கூட்டத்தில் சொல்லும் பொழுது நான் அப்படி ஃபீல் பண்ணல, ஏன்னா பார்க்க வந்த மக்கள், இந்த ஆறுதலுக்காக பார்க்க வந்த மக்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இப்போ அவங்கள்ட்ட நாங்கள் நேரடியாக விசாரிச்சிருக்கோம். நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா, ஃபீல் பண்ணலையா, சதி நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விஜயால் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் சொல்றது எவிடன்ஸா சார். நிச்சயமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்து டிபேட் பண்றது இல்லை. ஆமாமா செந்தில் பாலாஜி தான் பண்ணார், செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு, திமுக பண்ணிட்டாங்க, அந்த கதையெல்லாம் இல்லை. பண்ணாருன்னா எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எந்த ஆதாரம்? அந்த ஆதாரத்தை எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டா விஜய் என்ன மாதிரி பதில் சொல்லியிருக்க முடியும்? அப்போ இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? நீங்க ஏன் அக்கௌண்டபிலிட்டி, நீங்க முதல்ல ஏன் கிளம்பி போனீங்க? அவர் சொல்றாரு நான் இல்லைங்க அந்த இடத்துல இன்னும் கூட்டம் ஆயிடும்னு சொல்லிட்டு ஏதோ போறேன், ஏதோ ஒரு கதை சொல்றாரு. ஏன் காலதாமதம் ஆச்சுன்னா சாலைகள் நிறைய வளைவுகள் இருந்தது. இதெல்லாம் சிபிஐ எப்படி ஒத்துக்குவாங்க? இல்ல சார், இப்போ இந்த மாதிரியான கேள்விகள் சொல்றீங்க. சோ இது வந்து இந்த அடுத்தடுத்து இன்னும் அவருக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்து சார், சிக்கல் ஏற்படுத்து சார். ஒண்ணு இவர் முடிஞ்சதுங்கறாங்களே விசாரணைங்கிற நிமில அவ்வளவுதான் சார். இல்ல சார், இதுல வந்து நீங்க பேசாத செய்தி என்பது ஜான் ஆரோக்கியசாமி இதற்கு அழைக்கப்படுவார்னு ஒரு செய்தி இருக்கு. ஆமா, இது நாளைக்கோ நாளானைக்கோ அழைக்கப்படுவார் அப்படிங்கிறது அது உறுதியான தகவல் தான். சரி, அவர் அழைக்கப்பட்டால் இந்த கட்சியோட ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கக்கூடிய அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு சொல்லக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி ஒருவேளை அழைக்கப்பட்டு அவருக்கும் இந்த ஒருவேளை விசாரணை போனுச்சுன்னா இந்த கட்சி இன்னும் மேலும் தொய்வடையும். ஏன்னா இன்னைக்கே என்ன செய்யறது, எந்த பக்கம் போறதுன்னு ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. இல்ல ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறவர் எப்படி நேரடியாக அதுல ஒரு சம்பந்தப்பட்டவரை விசாரணை சார், இப்போ நீங்க உள்ள போகும் பொழுது இந்த 4 பேருமே சொல்றேன், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், விஜய் வரைக்கும் இந்த பிளான் போட்டு கொடுத்தது ஜான் ஆரோக்கியசாமி. இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றது ஜான் ஆரோக்கியசாமி. எனக்கு எழுதி கொடுக்கறது யார் மூலமா எழுதி கொடுக்கறது அவர் தான். நீங்க வந்து வட சென்னைன்னு இருந்தது கரூர்னு மாத்தினது அவர் தான். நீங்க எதன் அடிப்படையில் நீங்க மாத்துறீங்க அப்படின்னு இந்த கேள்விகள் எல்லாவற்றிற்கும் மையமாக இருப்பவர் ஜான் ஆரோக்கியசாமி. நான் அதனால தான் அவரோட பேர் அதில் சேர்க்கப்பட்டு அவரும் அழைக்கப்படுவார் நான் பார்க்குறேன். அதுதான் முக்கியமான காரணம். நேற்று சில பத்திரிகைகளை என்ஐஏ வரைக்கும் போகிறாங்க. நான் அது வரைக்கும் நான் அதெல்லாம் நடக்குமாங்கிறது தெரியல. அவர் வந்து ஃபாரின்ல ஃபண்ட்ஸ் வாங்கினார் நம்ம கதையெல்லாம் எழுதுறாங்க. அதுலலாம் எனக்கு எவ்வளோ தூரம் உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் இந்த விசாரணைக்கு அவர் அழைக்கப்படுவார். அழைக்கப்பட வேண்டும். நான் என்ன சொல்ல போனால் நான் எல்லா விவாதங்களையும் சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஏவன் ஜானர். ஏன்னா நான் கட்சியில் இருந்தேங்கிற அடிப்படையில் இந்த கட்சியின் ஒட்டுமொத்த சுத்திரதாரி அவர் தான் இருக்கார். எப்போதுமே எல்லாத்தையும் அவர் தான் சொல்லிட்டு இருக்கார். அப்போ அவர் அழைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரும் அழைக்கப்பட்டால் ஏற்கனவே தொய்வடைந்திருக்கிற கட்சி மேலும் தொய்வடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து என்னங்க பண்றது? ஏன்னா நீங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தோம் சார், செப்டம்பர் 27 சம்பவம் நடந்த பிறகு 1 மாத காலம் இந்த கட்சி என்ன மோட்ல இருந்தாங்கன்னு பார்த்தோம். வெளியே யாருமே வரல, மீடியாவில் பேசல, யூடியூப் சேனல்ஸ்க்கு போகல. நான் சொல் அது இயல்ங்கிறது நீங்க வெளியே ஆக்டிவிட்டிஸ் இல்லை, வாட்ஸ்அப் குழுக்கள் கூட சும்மா இருந்தது. வாட்ஸ்அப்பில் கூட யாரும் பேசாமல் ரொம்ப அமைதி காத்துட்டு இருந்தாங்க. புஷியானந்துக்கு எப்போ ரிலீஃப் கிடைச்சதோ அப்போ தான் அந்த கட்சி மறுபடியும் ஆக்டிவான மோடுக்கு வந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து இப்போ நீங்கள் இந்த கிட்டத்தட்ட 1 மாதமாக பெரிய அளவில் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லாமல் அவங்க ஃபஸ்ட்டு நாங்கள் வேட்பாளர் அறிவிக்க போகிறோம்னு ஒன்று சொன்னாங்க. இந்த பொங்கல் விழாவே வந்து விஜய் தென் தமிழகத்தில் போய் கொண்டாட போகிறான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. விஜய் நிச்சயமாக ஒரு பயங்கர ப்ரெஷரில் இருப்பார். ஒரு பக்கம் அவரோட படம் ரிலீஸ் ஆகலை, இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்படுறோம், இன்னொரு பக்கம் ஐடியில் வந்து அவருக்கு ஃபைன் போடுறது சரிதான்னு தீர்ப்பு வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு எல்லா பக்கமும் நம்மளை அடிக்கிறாங்க. அப்படிங்கிற பயங்கரமான ப்ரெஷரில் தான் இன்னைக்கு விஜய் இருக்கார். இப்போ இதுதான் தாவேக்காருடைய நிலைமை இருக்கு. இன்னொரு பக்கம் அதை தாண்டி நம்ம இந்த வாரத்திலே பார்த்த விஷயம் வந்து காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழக காங்கிரஸ் சார் வந்து நேர டெல்லியில் போய் ஒரு மீட்டிங் நடக்குது. அங்கே சில தெளிவுபடுத்தல்கள் நடந்திருக்குது. தாவேக்க காங்கிரஸ் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை, நம்ம வந்து திமுக கூட்டணியில் தொடர்றோம், அதில் எந்த மாற்றமும் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தின மாதிரி தெரியுது. இது எந்த இடத்துல முயற்சி நடந்தது, எதில் இந்த பின்வாங்கல் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த முயற்சி என்பது ஜான் ஆரோக்கியசாமிக்கு அந்த விருப்பம் இருக்கு. ஆரம்பத்துல இருந்து சொல்லும் போது காங்கிரஸ் தாவேக்க எப்பன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்ட்லி அதிமுக நமக்கு சாய்ஸா இல்லை. நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளான் நாம் தமிழர், அது விக்கிரவாண்டியில் உடையுது. விக்கிரவாண்டிக்கு பிறகு அதிமுக வந்து என்டிஏக்குள்ளே போயிட்டாங்க. திரும்ப முயற்சி பண்ணுறாங்க, சார் நெரட்டிவ் பண்ணுறாங்க. டிசம்பரில் பாருங்க 2 பேர் உடஞ்சிருவாங்க, நம்ம பக்கம் தான் வருவாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. அது எதுவுமே நடக்காதுன்னு உறுதியான பிறகு நம்ம காங்கிரஸ் லைன் எடுக்கலாம். அல்டிமேட்டாக ஜானுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியா கூட்டணியில் திமுகவை எடுத்துட்டு அந்த இடத்துல போய் விஜயை உட்கார வைக்கணும், நீ தாவேக்க உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதா ஒரு அல்டிமேட் எய்ம். அது 29க்கான ஒரு எய்மாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம இப்போயே ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான சில நபர்கள்ட்ட அவர் பேசுகிறாரு. பிரவீன் சக்கரவர்த்தியும் நான் ராகுல் காந்தி கிட்ட பேசுகிற மாதிரி அவர் சொல்கிறார், நான் பேசுகிறேன், நான் வந்து ஒரு விஷயம் உண்மை, கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசியது உண்மை. அவர் பேசி ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அதான் சொல்லியிருக்கலாம், இல்லை எப்படி நடந்துச்சு ஏதாவது விசாரணை ஏற்பட்டிருக்கலாம். ஜனநாயகன் ரிலீஸ் அதுக்கு ட்வீட் போட்டார். நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி தான் ரொம்ப மையப்புள்ளியாக இருந்து இதெல்லாம் பண்ணுறாரு. ஜானரசம் எந்த அளவுக்கு நம்புறாரு இல்லை மற்றவங்களை நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னா, தன்னோட பொதுக்குழு கூட்டத்தில் நம்ம 160 சீட்டு ஜெயிச்சிட்டோம், எப்படிங்க காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்காங்க, காங்கிரஸ் ஏற்கனவே வந்துட்டாங்க, இதை அதோட மட்டும் ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாரு. இதை அவர் முன்னாடி வேலை பார்த்தா கட்சிக்கு மெசேஜ் அனுப்புறாரு, அந்த கட்சி தலைவருக்கு மெசேஜ் அனுப்புறாரு, நாங்கள் 160 கிராஸ் பண்ணிட்டோம், நீங்களும் வந்துட்டீங்கன்னா நம்ம வந்து 200 வரைக்கும் நோக்கி போகலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்றாரு.
இது மேலும் மேலும் சில அதிருப்தியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் இது பரப்பப்படுகிறது. உதாரணத்துக்கு திருச்சி வேலுச்சாமி. திருச்சி வேலுச்சாமி அவர்களுக்கு என்ன கோவம்? என்னால் எப்பயோ நீ எம்எல்ஏ ஆக்கியிருக்கணும், இன்னும் எம்எல்ஏ எனக்கு சீட்டு கொடுக்காம என்னை ஏமாத்திட்டே இருக்கிறீங்க, அதான் கோவம். மாணிக் தாக்கூருக்கு நீங்கள் விருதுநகரில் நீங்கள் விஜயகாந்துடைய மகன் வந்து விஜய் பிரபாகரன் நிறைய வாக்கள் வாங்கினாருங்கிறது ஒரு பக்கம், திமுக அவருக்கு வேலை செய்யலைங்கிறது இன்னொரு பக்கம். ஸோ அது அவர் கோவம். ஜோதிமணி குறைவான வாக்கள் ஜெயிச்சார். ஜோதிமணி அவர்கள், அதே மாதிரி இவங்க சுதா, இவங்க எல்லாருக்குமே வந்து இப்பொழுது தேர்தல் கிடையாது, எங்கள் எல்லாத்துக்கும் 2029 தான். அப்போ என்ன போட்டு பார்க்குறோம், போட்டு பார்க்கலாம். ஆனால் இப்போ தேர்தல் வச்சிருக்கின்ற செல்வ பெருந்தகை, அதே மாதிரி மற்றவர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் ஒரு லைன் வேண்டாம், நம்ம இப்போ போனால் இருக்கிற எம்எல்ஏ சீட்டும் போயிடும், அதனால வேண்டாம் அப்படின்னு அவங்க லைன் எடுக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு பாயிண்ட்லாம் அக்ரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இதை நம்ம பேரத்துக்கு பயன்படுத்திக்கலாமா? திமுக முன்னாடி 25 சீட்டு கொடுத்து நம்ம ஏமாத்திட்டாங்க, கேஸ் அழகிரி தான் போய் வாங்கிட்டு வந்தார். இந்த முறை 25க்கு நம்ம நிற்கக்கூடாது, நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த பார்கென் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த பார்கென் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காவது விஜய் பயன்படுவார். எப்படி டிடிவி தினகரன் வந்து விஜய்னு காமிச்சு எனக்கு என்டிஏல போய் ஒரு மாதிரி செட் ஆகுறாரோ, அதே மாதிரி விஜயை காண்பிச்சு நமக்கு அல்டிமேட்டாக நம்ம வந்து இதனால விஜய் பயனடைகிறாரா பயனடையலாங்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி பயனடைவோங்கிற ஒரு புள்ளிக்கு காங்கிரஸ் நகர்றாங்க. ஸோ இதுக்கு பிறகு அந்த கூட்டத்திலையும் நாங்கள் போய் பேசுவோம்னு சொன்னாங்க. எல்லாரும் தனித்தனியாக கருத்து கேட்கப்பட்டுள்ளது. நீங்கள் அங்கே ஆப்வியஸ்லி இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு நம்ம திமுக விட்டுட்டோம் அப்படின்னா இது 29க்கு நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். முன்னாடி சட்டமன்றத்தில் நமக்கு பிரதிநிதியாக இல்லாமல் போயிடுவாங்க. ஒரு வேளை நம்ம உடச்சிட்டே போகிறோம். ஸ்டாலின் என்ன செய்வார்? சீனியர் ராமதாஸை கூப்பிடாரு இந்த கூட்டணிக்கு, திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ணுவார், நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லுவார். தேமுதிக விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் உங்களுக்கு கூடுதலாக சீட்டு கொடுக்குறேன், நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லுவார். அப்போது இதில் இழக்கின்ற வாக்குகளை வேறு விதமாக அவர்கள் ஈடுகட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்று. ஈடுகட்ட முடியும், திமுகவில் முடியும், காங்கிரஸ் இல்லாட்ட கூட எங்கே அடி வாங்குங்கன்னா மைனாரிட்டி ஓட்ஸில் அடி வாங்குவாங்க. நீங்கள் வந்து விஜய்க்கு இப்போ வந்து கிறிஸ்டியன் ஓட்ஸு கொஞ்சம் போகுது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இப்போ காங்கிரஸ் போகிறாங்கன்னா அதில் இன்னும் கூடுதலாக போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஒன்று வரும். இஸ்லாமியர் வாக்கள் எவ்வளோ தூரம் ஸ்ப்ளிட் ஆகும், கொஞ்சம் இஸ்லாமியர் வாக்கள் ஏன்னா காங்கிரஸ் அந்த பக்கம் போகிறதுனால ஸ்ப்ளிட் ஆகும். பட் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஆட்களை வச்சு அவர் சரி கட்டிடுவார். ஸோ ஆனால் ஒன்று, விஜய் கூட போனால் நம்ம எத்தனை எம்எல்ஏக்களை உருவாக்க முடியும்? ஒரு எம்எல்ஏ கூட உருவாக்க முடியாது. அப்போ எதுக்காக இந்த விஷப்பரிச்சு நம்ம செய்யணும்? ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா விஜய் தனிச்சு போட்டும், விஜய் ஓட் பர்சன்டேஜை ப்ரூவ் பண்ணட்டும். ஒரு 12%, 15% எடுக்கிறாரா, 2029 நம்ம திமுகவா இல்லை விஜயாங்கிற அந்த ஆப்ஷன் அப்போ முடிவு பண்ணிக்கலாம். இப்போ அவசரப்பட்டு நம்ம ஆழம் பார்க்காம காலை விட்டுட்டு 29 வந்து விஜய் இருப்பாரா இல்லையாங்கிற நிலைமையில மறுபடியும் போய் அவங்கள்ட்ட கெஞ்சினா அப்போ ஸ்டாலின் என்ன சொல்லுவார்? 10 சீட்டில் போனோம் 5 சீட்டுன்னு சொல்லுவார். இந்த சிக்கெல்லாம் நமக்கு வேணுமா அப்படிங்கிற இந்த இதெல்லாம் போயிருக்கு. ஆனால் அல்டிமேட்டாக எல்லாரும் ஒரு இடத்துல அக்ரி பண்ண, கார்கேயா இருக்கலாம் இல்லை ராகுல் காந்தியா இருக்கலாம், அக்ரி பண்ணது நம்ம 40 சீட்டு கேட்போம். இந்த வாட்டி 40 சீட்டு கேட்போம். ஒரு 35 அவங்க முடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அதிகமான சீட்ஸ் நம்ம பார்கெயின் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச திமுக இந்த ஈல்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இது தேவையில்லாமல் இந்த தாவேக்கா அப்படிங்கிற ஒன்று போயிட்டு இருக்கு, நம்ம மறுபடியும் அதை காமிச்சிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்க உயர்த்தி கேட்கின்ற சீட்ஸில் ஓரளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஆனால் அதில் அதை பண்ணால் அடுத்து திருமாவளவன் என்ன சொல்லுவார்? வேலையே செய்யாத காங்கிரஸ்க்கே நீங்கள் 30 சீட்டு கொடுக்குறீங்களே, வேலை செய்கிற எனக்கு ஏதாவது சீட்டு கொடுக்குன்னு அவர் கேட்பார். அப்போ அவருக்கு 2 சீட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் கொடுக்குற மாதிரி கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். மக்கள் நீதி மையத்துக்கும் கொடுக்கணும், ஒரு 3 சீட்டாவது கொடுக்கணும். ஆனால் மக்கள் நீதி என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு இந்த டார்ச் லைட்டை தூக்கி போட்டுட்டு சூரியனில் வந்து நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. டார்ச் லைட்லாம் உடச்சிருங்க, சூரியன் அதோட பெரிய லைட் இது, அதோட பெரிய லைட் வாங்க, சூரியன் தான் பெரிய லைட்டுன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ மற்ற சின்ன சின்ன பிளேயர்ஸ் யாராவது வர்றாங்கன்னா எல்லாருமே சூரியனில் நின்றுங்கப்பா, எங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ காங்கிரஸ் இனிமேல் தாவேக்க காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா அது முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த காங்கிரஸ் பக்கத்தில் வர்றாங்க, அடுக்கமாக வர்றாங்கிறதுனால அதிகமாக பாதிக்கப்பட்ட நபர் விஜய் அப்படின்னு நான் சொல்லுவேன் சார். எப்படி சார்? அதாவது இந்த நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஜனநாயகன் பிரச்சனை, சிபிஐ பிரச்சனை, இது எல்லா நேரத்திலையுமே இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு விஜய் எத்தனை முறை கொள்கை எதிரி பாஜகன்னு பேசினார்? எங்கேயுமே பேசலை. நீ திருப்பரங்குன்ற விஷயம்ல ஸ்டாண்ட் எடுக்கல. பாஜக ஆன்டி பாஜக எடுக்கிறாரா? இல்லை. பாண்டிச்சேரியில் போயிட்டு பாஜக புகழ்ந்துட்டு தான் வந்தார். கிட்டத்தட்ட ரங்கசாமி கவர்மெண்ட்டை புகழ்ந்துட்டு வந்தார். அதில் ஹோம் மினிஸ்டராக யார் இருக்காருன்னு தெரியும், புகழ்ந்துட்டு தான் வந்தார். எந்த ஒரு இடத்துலையும் கொள்கை எதிரி பாஜக, பிரதமர் மோடி எதுவுமே பேசாம, வட விவகாரத்தில் கூட எதுவும் பேசல. பேசாத ஒருத்தர் எதுக்கு அடி வாங்க? முன்னாடியாவது பேசினார். கொள்கை எதிரின்னு பேசும்போது அவங்க எதுவுமே செய்யலை. ஆனால் பேசாத போது நமக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுடைய லைன் என்ன? காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை அமைப்போங்கிறதா அவங்களோட லைன். நீங்கள் வந்து அவங்க நார்த்தில் கிட்டத்தட்ட தொடச்சி எறிஞ்சிட்டாங்க. சவுத்தில் மட்டும்தான் கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் இருக்கிறாங்க. கேரளாவில் மேபி வரலாம், திரும்ப ஆட்சிக்கு வரலாம். இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி கட்சியோட உதவியில் இருக்கிறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் காங்கிரஸை வளர்த்து விடுற வேலைகளை பார்க்காதீங்க. நீங்கள் இப்போ போனீங்க அப்படின்னா அடுத்து என்ன ஆகும்? 29 விஜய் வந்து உங்களுக்கு 20 சீட்டு கொடுக்குறேன், நீங்கள் 20 நான் 20 ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பார்.
அப்போ 10க்குள்ள கண்டெயின் ஆயிருக்கின்ற இந்த காங்கிரஸ் எம்பியில் நீங்கள் அவங்கள வளர்த்து விடுற வேலையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடி விழுதோ இல்லையோ உங்களுக்கு அடி விழுகும் சார். அதாவது சார் சிபிஎஃப்சி வந்து ரொம்ப கங்கணம் கட்டிட்டு வேலை பார்த்ததுக்கு காரணம் அது ஒன்று தான். நீ சிபிஐயாவது ஓகே இயல்பாக நடந்துச்சு, வேறு வழியில் விசாரிக்கணும், அதில் கூடுதல் குறைச்சல் அரசியல் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் சிபிஎஃப்சி அப்பட்டமான அரசியல் தான். ஏன்னா நீங்கள் வந்து உடனடியாக அவங்க ஆஷா கொடுத்த உடனே வேகமாக ஓடி போய் மென்ஷன் பண்ணி சிஜே பெஞ்சுக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் இப்போவே நான் கேவியட் போடுவேன், என்ன விசாரிக்காமல் நீங்கள் தீர்ப்பு கொடுக்காதீங்க. இன்றைக்கும் இப்போ ரிவைசிங் கமிட்டி அது மாதிரி ஏதாவது சொல்லுற வாய்ப்புகள் இப்படி தான் போகும். அப்படி இருக்கிறனால நிச்சயமாக நீங்கள் காங்கிரஸ் உங்களிடம் நெருங்க நெருங்க இந்த படம் தள்ளி போகும் அப்படிங்கிறத அவங்க கொடுக்குற செய்தி. அடிச்சாங்க வலிக்கும். அதுதான் சார். அதுதான் விஜய்க்கு வந்து இந்த ப்ரெஷர், இப்போ சிபிஐ ப்ரெஷர், சிபிஎஃப்சி ப்ரெஷர்னால அவரே இயல்பாக என்னை விட்டுருங்க சாமி, நான் உங்கள் கூட்டணிக்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு வந்தாருன்னா அது மறைமுகமாக வருகின்ற பலனாக அவங்க பார்க்குறாங்க. தமிழ்நாடு பாஜக இது இயல்பாக இந்த ஆசை இருக்குது. தமிழிசை அவர்களுக்கோ இல்லை நயினா நாகேந்திரன் அவர்களுக்கோ விஜய் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும், எடப்பாடி பழனிசாமி நடக்கும் நினைக்கிறீங்க? அந்த ப்ரெஷரை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு சார். இப்போ நேற்று சில செய்திகள் வந்துச்சு, அவர் வந்து அரசியலே கூட புறக்கணிக்கலான்னு செய்திகள்லாம் வருது. எனக்கு அப்படி போவார்னு எனக்கு தோணலை, ஏன்னா இப்போ கூட்டெல்லாம் போட்டு பேசுகிறாங்க. பட் அவரோட மைண்டை கிராஸ் சார். அதாவது விஜயோடைய நம்ம இந்த 2 வருஷம் அரசியல் மட்டும் பேசுவோம். நீங்கள் சினிமாவில் அவர் எப்படி இருந்தா இருக்கிறது, இந்த 2 வருஷத்தில் விஜய் கடுமையாக வேலை பார்த்துருக்காரா? களத்தில் இறங்கி நின்றுருக்காரா? களத்துக்கே அவர் வரல. இல்லை களத்துக்கு வரும்போது ஏசி ரூம்லேருந்து வெளியே வந்து மேடையில் தோண்டிட்டு திரும்ப ஏசி ரூம்குள்ளே உள்ளே போயிட்டார். கேரவான் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறார் எல்லா இடங்கள்லையும். அவர் களத்தில் இறங்கி மக்களுக்காக நிற்பேன்னு சொன்னவர் கிரவுண்ட்லேயே வந்து நிற்கவே மாட்டேங்கிறார். ஸோ லிட்ரலி அவர் இதே நாள் தான் போன வாட்டி வந்து பரந்தூருக்காக போனார். இன்னைக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. அவர் என்னுடைய களம் இங்கே துவங்குதுன்னு சொன்னார். எத்தனை களத்துக்கு அவர் போனார் இந்த 1 வருஷத்தில்? கரூர் வரைக்கும், கரூரோட அது முடிஞ்சிருச்சு. கரூரில் ஸ்டாம்பீட் ஆச்சு, பிரச்சனையாச்சு. நீங்கள் அடுத்தடுத்தாக நீங்கள் எஸ்ஓபி வாங்கி அடுத்தடுத்து போயிருக்கணும்ல. ஒரு அரசியல் தலைவனாக அதான் சார் பண்ணணும். இன்றைக்கும் மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, நாங்கள் சில பேர் ஆதரிக்க தயாராக இருந்தாலும் விஜய் வந்து தன் தலைவனாகவே காமிச்சிக்க மாட்டேங்கிறாரே. இந்த சிபிஎஃப்சி பிரச்சனை அவரோட பிரச்சனை சார். நீங்கள் அவர் எந்த குரலும் நானும் சொல்ல கூடுதலாக பராசக்திக்கு சேர்த்து நீங்கள் பேசியிருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஒரு அரசியல் தலைவனாக இந்த சிபிஎஃப்சி என்னங்க பண்ணுறாங்க? அறிஞர் அண்ணா வந்து என்னுடைய ஆதர்ச தலைவராக இருக்கார், அவருடைய வசனத்தை வைக்காமல் எப்படிங்க நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண ஒத்துக்குவீங்க? நீங்கள் திமுக சேர்த்து கார்னர் பண்ணியிருக்கலாம். அது ஒரு அற்புதமான வாய்ப்பு. டிசம்பர் கடைசியிலிருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாடு போராட்ட களமாக இருக்குது. அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, இன்னைக்கு செவிலியர்கள் போராடுறாங்க, யாராவது போராடிட்டே தான் இருக்காங்க. இந்த எந்த ஒரு போராட்டத்திற்கு அதை விஜய் குரல் கொடுத்தாரா? நான் வந்து நிற்கலாம் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு ட்வீட், செவிலியர்கள் போராட்டத்தை நான் ஆதரிக்கிறேன், மருத்துவர்கள் போராட்டத்தை நான் ஆதரிக்கிறேன், அரசு ஊழியர்களுக்கு ஜாக்டோ ஜியோவுக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஏன் பண்ணலை? நான் சொல்ல இந்த டிஏபிஎஸ்லாம் வரதுக்கு முன்னாடி அது செய்து கொடுப்பதில் உங்களுக்கு 2 இடத்துல தேர்தல் அறிக்கையில் போட்டிருக்கீங்களே, அது செய்து கொடுப்பதில் என்ன தயக்கம் முதல்வர் அவர்களே? இந்த மாதிரி வலிமையான கேள்விகளை கேட்டிருந்தாருன்னா சரி ஓகே, விஜய் வந்து உண்மையிலேயே இந்த களத்திற்கு வர்றதுக்கு தயாராக இருக்கார், ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறார். எதுவுமே செய்யாமல் விஜய் பேசாமல் இருக்கார். நன்றி தமிழ்.